Hello everyone, I'm Raj. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் த லிவிங் வேர்ல்ட் அப்படின்ற சாப்டரை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு சாப்டர் தான். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணி சொல்லித்தரேன். இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர்லேருந்து 1 இல்லைனா 2 கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. அதுக்கு மேலே கொஸ்டின்ஸ்லாம் இதில் இருந்து கேட்க மாட்டாங்க. ஆவரேஜாக இந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல இந்த சாப்டரோட ஒரு இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்டரில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்டர் வியூ வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல லிவிங் வேர்ல்டுனா என்ன, அதுக்கான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த லிவிங் ஆர்கானிசத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ த லிவிங் வேர்ல்டு இன்க்ளூட் மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங். இது எல்லாத்தையும் நம்ம லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். இது ஒட்டுமொத்தமாக அது எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த இடத்துல வந்து நிறைய லிவிங் ஆர்கானிசம் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் மட்டும்தான் வாழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ லேண்டில் மட்டும்தான் லிவிங் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல லிவிங் ஆர்கானிசம் இருக்குது. இப்போ பெரிய பெரிய ஓஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய டீப் இன்சைட்லேயே வந்து லிவிங் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதே மாதிரி பெரிய பெரிய மவுண்டன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல லிவிங் ஆர்கானிசம் இருக்குது. அப்போ த லிவிங் ஆர்கானிசம் தட் கேன் பி ஃபவுண்ட் இன் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட். ஹேபிடேட்னா என்ன, அது வாழக்கூடிய இடம். எந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேபிடேட்லேயும் வந்து லிவிங் ஆர்கானிசத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ லைக் மவுண்டன் எடுத்துக்கிட்டாலும் லிவிங் ஆர்கானிசத்தை நம்ம பார்க்கலாம். அந்த மவுண்டனில் ஒரு சில லிவிங் ஆர்கானிசம் அங்கே வாழ்கிறதுக்கு அது அடாப்ட் ஆகிருக்கும். அதனால் அந்த இடத்துல மட்டும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ஓஷன், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸு, டெசர்ட்டு, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த கடலுக்குள்ளெல்லாம் எரிமலை இருக்கும்ல, எரிமலை வெடிச்சதுக்கப்புறம் கடலுக்குள்ளே அந்த தண்ணிலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த மாதிரியான இடத்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான பிளேஸ்லேயும் வந்து ஒரு சில லிவிங் ஆர்கானிசம் வாழ்கிறத பார்க்க முடியும். அப்போ லிவிங் ஆர்கானிசம் அப்படின்றது இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேபிடேட்டில் இருக்குது. அந்த ஒட்டுமொத்த லிவிங் ஆர்கானிசத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில யூனிக்கான டிஸ்டிங்க்டான கேரக்டர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். லைக் க்ரோத்து, டெவலப்மெண்ட்டு, ரெஸ்பான்சிவ்னஸ், ரீப்ரொடக்ஷன், இந்த மாதிரியான டிஸ்டிங்க்டான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருக்கிறத நம்ம தெளிவாக வந்து பார்க்க முடியும். இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? டிஸ்டிங்விஷ் தம் ஃப்ரம் நான் லிவிங்லேருந்து அதை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் உங்களை கேட்குறேன், வாட் இஸ் லிவிங் அப்படின்னு கேட்குறேன். லிவிங்னா என்ன அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் கேட்டவுடனே என்ன சொல்லுவீங்க? ஒரு சில கேரக்டரை வந்து சொல்லுவீங்க. க்ரோத் இருக்கணும், ரீப்ரொடக்ஷன் இருக்கணும், அதை நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரியாக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லுவீங்க. கரெக்டுங்களா? அப்போ லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில யூனிக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கும். அப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிவிங் ஆர்கானிசத்துக்கு என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ லிவிங் வேர்ல்டுனா என்ன அப்படின்றது புரிஞ்சுதா? லிவிங் வேர்ல்டு அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய எர்த்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த லிவிங் ஆர்கானிசத்தையும் ஒன்று சேர்த்து லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில யூனிக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அண்ட் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசத்துக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 5 கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. அந்த 5 கேரக்டர்ஸை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அடுத்து வந்து டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. இப்போ இந்த லிவிங் வேர்ல்டில் வந்து எவ்வளோ லிவிங் ஆர்கானிசம் வந்து இருக்குது. இப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றி படிக்கிறது இப்போதைக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா சயின்டிஸ்ட் வந்து ஒரு சில மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அந்த லிவிங் ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு சில மெத்தட்ஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு லிவிங் ஆர்கானிசம் எடுக்கிறேன் அப்படின்னா அதை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றத என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி சயின்டிஸ்ட் வந்து ஒரு சில கிளாசிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் முதல்ல டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டுனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் சயின்டிஸ்ட் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ணி லிவிங் ஆர்கானிசத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்னா என்னன்றதை நான் வரக்கூடிய வீடியோஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ லிவிங் வேர்ல்டு அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். ஸோ இதில் வந்து ஒரு சில பேசிக்கான விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சிம்பிளிஃபைட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, முதல்ல நம்ம கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம்.
ஓகே. ஒரு லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு சில யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதில முக்கியமா ஒரு 5 கேரக்டர் இருக்கு. அத தான் இங்க நான் வந்து குடுத்துருக்கேன். இந்த 5 கேரக்டர்ஸ பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். 1 வந்து குரோத், 2வது ரீப்ரொடக்ஷன், 3வது மெட்டபாலிசம், 4வது செல்லுலார் ஆர்கனைசேஷன், 5வது கான்ஷியஸ்னஸ். இந்த மாதிரி ஒரு 5 கேரக்டர்ஸ் வந்து லிவிங் ஆர்கானிசத்துல நம்ம பார்க்கலாம். இது மட்டுமான்னு கிடையாது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. பட் உங்களுடைய சிலபஸ்ல இந்த 5 கேரக்டர்ஸ பத்தி தான் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த 5 கேரக்டர் பத்தி தான் நம்ம டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஈவன் இந்த சாப்டரை நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வாட் இஸ் லிவிங் அப்படின்னு கேட்டிருந்தேன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸை வந்து நீங்க சொல்லியிருக்கலாம். ஸோ அப்போ லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை வந்து நம்ம தெளிவா வந்து பார்க்க முடியும். இந்த ஒவ்வொரு கேரக்டர் பத்தி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமா 2 விஷயங்களை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, 2வது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ஸ் அப்படின்றது இதை பேஸ் பண்ணி தான் வந்து கேட்பாங்க நீட்ல. ஓகேங்களா? சரி, முதல்ல நான் உங்களுக்கு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபவுண்ட் இன் லிவிங் பீயிங்ஸ் ஒன்லி. இதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் வந்து லிவிங் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் மெட்டபாலிசம், இது வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசத்தோட கேரக்டர். செல்லுலார் ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஒரு கேரக்டர் தான். கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது ஒரு கேரக்டர் தான். திஸ் கேரக்டர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபவுண்ட் இன் லிவிங் பீயிங்ஸ் ஒன்லி லிவிங் பீயிங்ஸில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். மற்ற நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் நம்ம இந்த கேரக்டர்ஸை வந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா? இட் டஸ் நாட் ஹாவ் எனி எக்ஸப்ஷன். எந்த ஒரு எக்ஸப்ஷனுமே வந்து கிடையாது. ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். இது இல்லாமல் லிவிங் ஆர்கானிசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஓகேங்களா? ஸோ அப்போ லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு ஆர்கானிசமும் இந்த கேரக்டர் இல்லாமல் இருக்காது. ஓகேவா? சரி, அடுத்து வந்து கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னன்னா இட் இஸ் த கேரக்டர் ஆஃப் லிவிங் பீயிங். இது வந்து லிவிங் ஆர்கானிசத்தில் ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இட் மே ஹாவ் எக்ஸப்ஷன். அந்த மாதிரி கேரக்டர் இல்லாமலே வந்து லிவிங் ஆர்கானிசம் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரீப்ரொடக்ஷனை எடுத்துக்கலாம். ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு லிவிங் ஆர்கானிசத்தோட ஒரு கேரக்டர். அதாவது தன்னை மாதிரி இன்னொரு லிவிங் ஆர்கானிசத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு லிவிங் ஆர்கானிசத்தோட கேரக்டர். இது இல்லாமல் கூட ஒரு லிவிங் ஆர்கானிசம் வந்து இருக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் பீயிங்ல எடுத்துக்கலாம். ஹியூமன் பீயிங்ல வந்து நிறைய பேருக்கு குழந்தை பிறக்காமலாம் இருக்குது. ஸோ அவங்களால வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியல. ஸோ அப்போ இது வந்து நம்ம ஒரு கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமலும் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து இட் கேன் ஆல்சோ பி சீன் இன் அதர் தென் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசம் இல்லாமல் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குல்ல, சாரி நான் லிவிங் ஆர்கானிசம் சொல்கிற மாதிரிங்க, நான் லிவிங் திங்ஸ் இருக்குல்ல, நான் லிவிங் திங்ஸ்லையும் வந்து இந்த கேரக்டர்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் க்ரோத் அப்படின்றத நம்ம லிவிங் ஆர்கானிசத்தில் பார்க்க முடியும். அட் த சேம் டைம் நம்ம நான் லிவிங் திங்ஸ்லையும் வந்து க்ரோத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல மாட்டோம். இது வந்து கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அப்போ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்ன? இட் இஸ் த கேரக்டர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசம் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் லிவிங் திங்ஸ்லையும் வந்து நம்ம இந்த கேரக்டர்ஸை வந்து பார்க்கலாம். பட் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒன்லி லிவிங் திங்ஸில் மட்டும்தான் அந்த கேரக்டர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த கேரக்டர்ஸ் இல்லாமல் லிவிங் திங்ஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா? இட் டஸ் நாட் ஹாவ் எனி எக்ஸப்ஷன்ஸ். அதை நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டினா என்ன, டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அண்ட் மெட்டபாலிசம், செல்லுலார் ஆர்கனைசேஷன் அண்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸை பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க அது என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது க்ரோத். சரி, முதல்ல க்ரோத்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். க்ரோத் அப்படின்றது இன்க்ரீஸ் இன் மாஸ், அதாவது பாடி மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. இங்கே பாருங்கள், ஒரு குட்டியாக ஒரு செல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டேட்ஃபோல் வருது. இந்த டேட்ஃபோல் வந்து ஒரு ஃப்ராகாக வந்து க்ரோ ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோடைய பாடி மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை நம்ம க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல். ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் தான் இருக்குது. இந்த யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் வந்து டிவைட் ஆகி நிறைய எண்ணிக்கையில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 1 இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 10 வரைக்கும் வந்து மாறி இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி 10 நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதையும் நம்ம க்ரோத் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர்
ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத்தோட 2 முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இதுதான். இன்க்ரீஸ் இன் மாஸ், ஒரு பாடி மாஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அது க்ரோத் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல், அந்த இடத்துல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலோடைய நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம க்ரோத் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி டைரெக்டாகவே வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் டேஷ் ஆஃப் க்ரோத் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன, ரெண்டுமே வந்து ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத், இது ரெண்டுமே வந்து சேர்ந்தது தான் நம்ம க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ க்ரோத் அப்படின்றது பாடி மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, இது ரெண்டுத்தையுமே நம்ம க்ரோத் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் எடுத்துக்கலாம், அது எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் க்ரோ பை செல் டிவிஷன். செல் டிவிஷன் அப்படின்ற மெத்தட்ஸ் மூலமாக, ஓகேங்களா, ஒரு செல் அப்படின்றது 2ஆக டிவைட் ஆகுது இல்லையா, அந்த மெத்தட் மூலமாக தான் வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் வந்து க்ரோ ஆகுது. ஓகேங்களா. இப்போ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் பிளான்ட்டில் வந்து க்ரோத் அப்படின்றது இந்த செல் டிவிஷன் மூலமாக தான் நடக்குது. பட் அதோடைய லைஃப் லாங் ஃபுல்லாகவே வந்து கண்டினியூஸாக வந்து க்ரோ ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன் பிளான்ட் மட்டும் கண்டினியூஸாக வந்து அதோடைய வாழ்நாள் முழுக்க வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. பிளான்ட்டில் வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து இருக்குது. அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் இருக்கிறதால தான் பிளான்ட் வந்து கண்டினியூஸாக அதோடைய லைஃப் லாங் ஃபுல்லாக வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா. இன் அனிமல்ஸ் வந்து திஸ் க்ரோத் சீன் ஒன்லி அப் டு எ சர்டன் ஏஜ், ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் அந்த க்ரோத் வந்து இருக்கும். நம்ம வந்து வாழ்நாள் முழுக்க நம்ம க்ரோ ஆகிட்டே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 20 வயசோ 22 வயசோ அது வரைக்கும் தான் நம்ம க்ரோ ஆகும். அதுக்கு மேலே நம்மளுடைய ஹைட் என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க வந்து இருக்கக்கூடியது. ஸோ அப்போ க்ரோத் அப்படின்றது பிளான்ட்டில் வந்து லைஃப் லாங் ஃபுல்லாக நடக்கக்கூடியது, அனிமல்ஸில் வந்து சர்டன் ஏஜ் வரைக்கும் தான் வந்து நடக்கக்கூடியது. ஏன் பிளான்ட்டில் வந்து கண்டினியூஸாக நடக்குது? பிகாஸ் ஆஃப் த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. சரி, இப்போ வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 2 சென்டென்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் வந்து மறக்கவே கூடாது. இன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட். இதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், சிங்கிள் செல்லுலார் ஆர்கானிசத்தில் க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட். அது என்ன இன்க்ளூசிவ் ஈவெண்ட்? அதாவது நம்ம க்ரோத்தையும் ரீப்ரொடக்ஷனையும் வந்து தனித்தனியாக வந்து பிரித்து பார்க்க முடியாது. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் வந்து சைமல்டேனியஸாக வந்து நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம், யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் என்ன பண்ணுது அப்படின்னா க்ரோ ஆக ஆரம்பிக்குது. இதோடைய க்ரோத் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு செல்லாக இருக்குது, அது வந்து 2 செல்லாக வந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? க்ரோத் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், க்ரோத் அப்படின்றது என்ன, ஒன்று வந்து இன்க்ரீஸ் இன் மாஸ், அதை நம்ம க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல், அதையும் நம்ம க்ரோத் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த இடத்துல யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் வந்து ஒரு செல் அப்படின்றது 2ஆக வந்து பிரிஞ்சிருக்கு, அதோடைய இண்டிவிஜுவல் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதை க்ரோத் அப்படின்னு தான் சொல்லுவோம். அட் த சேம் டைம் ஒரு செல்லிருந்து, அதாவது ஒரு பேரண்ட் இருக்குது, அது வந்து டாட்டர் செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிது, இது ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். அப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் நம்ம க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷனை தனித்தனியாக வந்து பிரித்து பார்க்க முடியாது. ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கிறதால இதை மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இதை வந்து நம்மளால் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது, ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக ஒரேடியாக வந்து நடக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒரு செல் அப்படின்றது 2ஆக பிரிஞ்சிச்சுன்னா அது நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செல் அப்படின்றது 2ஆக வந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னா அது நம்ம க்ரோத் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அப்போ இது வந்து ஒரு இன்க்ளூசிவ் ஈவெண்ட், சைமல்டேனியஸாக நடக்கக்கூடியது. அடுத்து, in majority of higher animals and plants, growth and reproduction are mutually exclusive events. Exclusive events அப்படின்றது என்னன்னா, இந்த ரீப்ரொடக்ஷனும் க்ரோத்தும் வந்து சைமல்டேனியஸாக நடக்காது, வெவ்வேறு காலத்தில் வந்து நடக்கும். இப்போ நம்ம அனிமல்ஸை கூட எடுத்துக்கலாம். நமக்கு வந்து க்ரோத் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் நடக்கும். சரிங்களா. இப்போ நம்ம குழந்தையாக பிறக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன ஆகிறோம்? க்ரோ ஆக ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே க்ரோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒன்ஸ் அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து அதோடைய மெச்சூரிட்டி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது? நம்மளால் வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியுது. ஸோ அப்போ இந்த ரீப்ரொடக்ஷன் அண்ட் க்ரோத் அப்படின்றது அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸில் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு க்ரோத் நடக்கும், அதுக்கப்புறம் தான் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அதனால் இதை நம்ம மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இந்த 2 வேர்டுக்கும் அர்த்தம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதில் இருந்து கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி டைரெக்டாகவே வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் சைமல்டேனியஸாக நடக்கும். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸில் வந்து ரீப்ரொடக்ஷன் அண்ட் க்ரோத் அப்படின்றது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரேடியாக நடக்காது. ஃபஸ்ட்டு வந்து க்ரோத் நடக்கும், அதுக்கப்புறம் தான் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். ஓகேவா. சரி, இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பேசிக்கலி க்ரோத் இஸ் அ இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் சைஸ் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு ஆர்கானிசத்தோடைய பாடி மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம
growth அப்படின்றத நம்ம பார்த்தோம். thus நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ க்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் லிவிங் ஆர்கானிசத்துலேயும் இந்த மாதிரி அதோடைய மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. க்ரோத்தை வந்து நான் லிவிங் திங்ஸ்லேயும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ எக்ஸாம்பிள் மவுண்டெயினை வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மவுண்டெயின் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம், ஓகேங்களா, ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மவுண்டெயினோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இன்க்ரீஸ் இன் சைஸ் அண்ட் மாஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அது ஒரு க்ரோத்து தான். ஸோ அப்போ இந்த இடத்துலையும் வந்து க்ரோத் வந்து நடந்திருக்கு. அப்போ இதை லிவிங் ஆர்கானிசத்தில் நம்ம சேர்த்துட முடியுமா? கிடையாது. இது நான் லிவிங் திங்ஸு, இருந்தாலும் இதுலேயும் வந்து க்ரோத் வந்து நடக்குது. ஸோ இதில் எப்படி க்ரோத் நடக்குது? வெளியில் இருக்கக்கூடிய நிறைய சாண்ட்ஸு இல்லை வேறு ஏதாவது பார்ட்டிகல்ஸ் வந்து இது மேலே வந்து அக்குமுலேட் ஆகிறதால இதோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ நான் லிவிங் திங்ஸ்லேயும் நம்ம க்ரோத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ இதோடைய க்ரோத் எப்படி இருக்குது? சர்ஃபேஸ் அக்குமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல். இதோடைய சர்ஃபேஸில் வந்து நிறைய மெட்டீரியல் வந்து அக்குமுலேட் ஆகிறதால அது வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொன்னால் உங்களுக்கு இன்னமும் சிம்பிளாக புரியும். இந்த பெரிய மவுண்டனை விட்டுருங்க. நீங்கள் வந்து ஒரு பீச்சுக்கு போகிறீங்க. அந்த பீச்சில் வந்து சின்னதாக வந்து பார்த்தோன்னா ஒரு சாண்ட் டியூஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய சாண்ட்ஸ் வந்து அந்த ஒரே இடத்துல வந்து குவியறதால அது பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அது வந்து க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ க்ரோத் அப்படின்றது நம்ம லிவிங் திங்ஸில் மட்டும் இல்லாமல் நான் லிவிங் திங்ஸ்லேயும் நம்ம பார்க்க முடியலாம். நான் லிவிங் திங்ஸில் வந்து வெளியில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து அதோடைய சர்ஃபேஸில் வந்து அக்குமுலேட் ஆகிறதால க்ரோத் வந்து நடக்குது. சரிங்களா? ஸோ அதனால் க்ரோத் இஸ் நாட் எ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். அதனால் க்ரோத்தை நாம் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்ல மாட்டோம். க்ரோத் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டினா என்ன? இட் இஸ் எ கேரக்டர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஸோ இந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து நம்ம நான் லிவிங் திங்ஸ்லேயே வந்து பார்க்க முடியுது. ஓகேங்களா? அதனால் இதை நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்ல மாட்டோம். அண்ட் லிவிங் ஆர்கானிசத்தோட க்ரோத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் ஃப்ரம் இன்சைட், அதோடைய இன்னர் சைடில் வந்து நடக்கக்கூடியது. அதோடைய பாடியில் வந்து சம் மெட்டீரியல்ஸ் அண்டு நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸ்லேருந்து செல்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அதை யூஸ் பண்ணி சம் நியூ திங்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ணுது. அதனால் நம்மளுடைய க்ரோத் அப்படின்றது இன்சைடில் வந்து நடக்கக்கூடியது. பட் நான் லிவிங் திங்ஸில் க்ரோத் அப்படின்றது அவுட் சைட்லேருந்து நடக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ க்ரோத்னா என்னன்னு புரிஞ்சுதா? க்ரோத் அப்படின்னா என்ன, அண்ட் அந்த க்ரோத் அப்படின்றது யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் எப்படி இருக்குது, மல்டிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் எப்படி இருக்குது, அண்ட் நான் லிவிங் திங்ஸ்லேயும் இந்த க்ரோத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் இது நம்ம நாட் எ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இட் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. இதை வந்து நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரீப்ரொடக்ஷன். இது வந்து ரெண்டாவது கேரக்டர். ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது என்ன? இட் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோஜெனி ஹேவிங் சிமிலர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தோஸ் பேரண்ட். அந்த பேரண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அதே மாதிரியான ஒரு சிமிலரான ஒரு ஆர்கானிசத்தை வந்து உண்டு பண்ணுறதுக்கு, ப்ரோஜெனியை வந்து தோற்றுவிக்கிறதுக்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன். இங்கே ஒரு கேட் இருக்குது, அதே மாதிரி குட்டியாக ஒரு கேட்டை வந்து அதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இதை நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இந்த ஆர்கானிசம் அப்படின்றத வந்து ஏசெக்ஷுவலாவோ இல்லை செக்ஷுவலாவோ வந்து ரீப்ரொடக்ஷன் மூலமாக அதோடைய ப்ரோஜனியை வந்து உருவாக்குது. இப்போ எக்ஸாம்பிள் செக்ஷுவல்னா என்னது? மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு ப்ரோஜனியை வந்து ஃபார்ம் பண்ணுறது. ஏசெக்ஷுவல் அப்படின்றது என்ன? அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதிலே வந்து ஃப்ராக்மெண்டேஷன், கட்டிங், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஏசெக்ஷுவலாகவும் வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து அதே மாதிரியான இன்னொரு ஆர்கானிசத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. செக்ஷுவலாகவும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடி சொன்னது தான், க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் த சேம் பிகாஸ் தே ஆர் ரீப்ரொடியூஸ் பை செல் டிவிஷன். செல் டிவிஷன் நடக்கிறதால தான் இந்த ரீப்ரொடக்ஷன் ஆகட்டும் இல்லை க்ரோத் ஆகட்டும் ரெண்டுமே வந்து சேம். இந்த இடத்துல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேங்களா? இதை தான் நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மெனி ஆர்கானிசம் டு நாட் ரீப்ரொடியூஸ் பண்ணாத நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் மியூல்ஸ் அண்ட் ஒர்க்கர் பீஸ், இன்ஃபெர்டைல் ஹியூமன் கப்பல், இந்த மாதிரி இன்னும் ஒரு சில ஆர்கானிசத்தாலையும் வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியாது. அதனால் ரீப்ரொடக்ஷன் இஸ் எ நாட் பர்ஃபெக்ட் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இது வந்து ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இட் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. அண்ட் மியூல்னா என்னது? மியூல் அப்படின்றது இந்த டாங்கி அண்ட் ஹார்ஸ் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கிராஸ் பிரீடு தான் வந்து மியூல். இதனால் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி ஒர்க்கர் பீஸ் அப்படின்றத வந்து ஹனியை வந்து கலெக்ட் பண்ணுறது தான் இதோடைய வேலை. ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது இதோடைய வேலை வந்து கிடையாது. அதே மாதிரி இன்ஃபெர்டைல் ஹியூமன் கப்பல், ஒரு சில ஹியூமன் பீயிங்ஸ்னால வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படின்றத ஒரு பர்ஃபெக்டான டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இட் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. இது வந்து லிவிங் ஆர்கானிசத்தில் இந்த கேரக்டர் இருக்குது, இல்லாமலும் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இட் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் அ நாட் எ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. இதை நீங்கள் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசத்தில் நம்ம 2 கேரக்டர்ஸை பற்றி பார்த்துருக்கோம். க்ரோத்னா என்ன, ரீப்ரொடக்ஷன்னா என்ன,
அண்ட் ஒவ்வொன்றத்தை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே வந்து கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். க்ரோத் அப்படின்றது வந்து லிவிங் ஆர்கானிசம் மட்டும் இல்லாமல் நான் லிவிங் ஆர்கானிசத்துலேயும் நடக்குது. அதனால் இட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது லிவிங் ஆர்கானிசத்தில் ஒரு சில லிவிங் ஆர்கானிசம் இல்லாமலும் இருக்குது. அதனால் இதை நம்ம கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மெட்டபாலிசம், செல்லுலார் ஆர்கனைசேஷன் அண்ட் கான்ஷியஸ்னஸ். இது எல்லாத்தையும் நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஒன்லி லிவிங் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் இருக்காது. லிவிங் ஆர்கானிசம் இது இல்லாமலும் இருக்காது. சரிங்களா? இந்த டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம இப்போ ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். மெட்டபாலிசம் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் த சம் டோட்டல் ஆஃப் ஆல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன்சைட் எ லிவிங் சிஸ்டம். ஒரு லிவிங் சிஸ்டம் அப்படின்றது என்ன? ஒரு யூனிசெல்லாராக இருக்கலாம், இல்லை ஒரு என்டையர் லிவிங் ஆர்கானிசம் கூட எடுத்துக்கலாம். அதை ஒரு லிவிங் சிஸ்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷனை தான் நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஹியூமனை எடுத்துக்கலாம். நம்மளுடைய பாடியில் நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதை ஒட்டுமொத்தமாக சேர்த்து நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா டைஜஷனை வந்து சொல்லலாம். டைஜஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் எ பயோகெமிக்கல் ரியாக்ஷன். ஏன் இதை பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன்? ஆக்சுவலாக டைஜஷன் அப்படின்றது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இது நம்மளுடைய லிவிங் சிஸ்டத்துக்குள்ளே நடக்கிறதால பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? டைஜஷனில் என்ன நடக்குது? நம்மளுடைய ஃபுட் அப்படின்றது வந்து பிரேக் டவுன் ஆகி அதிலேருந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நியூட்ரியன்ட் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? அந்த நியூட்ரியன்ட் எல்லாத்தையும் நம்மளுடைய பாடி வந்து அப்சர்வ் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். ஸோ அப்போ இந்த ஃபுட் பிரேக் டவுன் ஆகி நியூட்ரியண்ட்டாக கிடைக்கிறதுல இது டைஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்மளுடைய லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே நடக்கிறதால இட் இஸ் அ பயோகெமிக்கல் ரியாக்ஷன். இந்த மாதிரி நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே நடக்கும். அதை ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்த்து மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ மெட்டபாலிசம்னா என்னன்னு புரிஞ்சுதா? ஆல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன்சைட் எ லிவிங் சிஸ்டம் இஸ் கால்டு மெட்டபாலிசம். ஸோ இந்த மெட்டபாலிசம் அப்படின்றது இட் இஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? டிஃபைனிங் ஃபியூச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இது இல்லாமல் எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமும் வந்து கிடையாது. அதே மாதிரி இந்த மெட்டபாலிசம் அப்படின்றது நான் லிவிங் திங்ஸில் நம்ம பார்க்க முடியாது. அதனால் மெட்டபாலிசம் அப்படின்றது ஒரு டிஃபைனிங் ஃபியூச்சர். இதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ், அதாவது இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம வந்து ஒரு லிவிங் சிஸ்டத்தை விட்டு வெளியில் ஃப்ரீ சிஸ்டத்துலையும் நம்மளால் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். ஃப்ரீ சிஸ்டம் மீன்ஸ் ஒரு லேபில் வந்து நம்மளால் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். இப்போ டைஜஷன் அப்படின்றது ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டைஜஷனை லெபார்டரியிலையும் நம்மளால் வந்து செஞ்சு பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு பீக்கரை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஃபுட்டை வந்து போட்டுட்டு டைஜஸ்டிவ் என்சைம்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டைஜஷன் வந்து நடக்கும். இட் இஸ் அ மெட்டபாலிக் ரியாக்ஷன் அண்ட் பயோகெமிக்கல் ரியாக்ஷன். இதை நம்மளால் வந்து ஒரு லிவிங் சிஸ்டத்தை விட்டுட்டு வெளியிலையும் நம்மளால் வந்து செஞ்சு பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் இன்விட்ரோ ஆர் நாட் லிவிங் திங். இந்த மாதிரி இன்விட்ரோனா என்னது? லேபில் நம்ம பண்ணக்கூடிய இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு லிவிங் திங்ஸ் வந்து கிடையாது. பட் ஆர் லிவிங் ரியாக்ஷன். ஒரு லிவிங் ரியாக்ஷனாக ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம வெளியில் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? மற்றபடி அது வந்து ஒரு லிவிங் திங்ஸ்லாம் வந்து கிடையாது. இட் இஸ் அ லிவிங் ரியாக்ஷன் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் அ பயோகெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ மெட்டபாலிசம் அப்படின்றது ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சுதா? நம்மளுடைய பாடிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த கெமிக்கல் ரியாக்ஷன், பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. அடுத்து செல்லுலார் ஆர்கனைசேஷன். இந்த செல்லுலார் ஆர்கனைசேஷன் அப்படின்றது என்ன? லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். செல்ஸ் இல்லாமல் ஏதாவது லிவிங் ஆர்கானிசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஸோ அப்போ லிவிங் ஆர்கானிசம்னு எடுத்துக்கிட்டிங்கனோ அப்படின்னா அதில் எல்லாமே வந்து எதனால் ஆனது? செல்லால் ஆனது. வாட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா செல் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ பில்டிங் பிளாக் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அப்போ லிவிங் ஆர்கானிசம் ஆர் மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் மோர் செல்ஸ். இப்போ யூனிசெல்லார் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு செல்லால் ஆயிருக்கும். மல்டி செல்லார் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி செல்ஸ், மல்டிபிள் செல்ஸால் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா அதுக்குன்னு கண்டிப்பாக வந்து செல்ஸால் தான் ஆயிருக்கும். செல் இல்லாமல் எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமும் வந்து கிடையாது. ஸோ இட் இஸ் அ டிஃபைனிங் ஃபியூச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஸோ அப்போது செல்ஸ் அப்படின்றது ஒரு டிஃபைனிங் ஃபியூச்சர். செல்ஸ் இல்லாமல் எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் கிடையாது. எந்த ஒரு நான் லிவிங் திங்ஸும் வந்து செல்களால் ஆனது கிடையாது. ஸோ அதனால் இந்த செல்லுலார் ஆர்கனைசேஷன் அப்படின்றது என்ன? இட் இஸ் அ டிஃபைனிங் ஃபியூச்சர். ஆர்கனைசேஷன் அப்படின்றது என்ன? எதனால்? செல்களால் ஆனது. ஓகேங்களா? இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். இப்போ டிஷ்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஸோ அதனால் இதை நம்ம டிஃபைனிங் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூணாவது கான்ஷியஸ்னஸ். மூணாவது கிடையாது, அஞ்சாவது கான்ஷியஸ்னஸ். இது கடைசி ப்ராப்பர்ட்டி. அண்ட் இதை தவிர இன்னும் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை பற்றினா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். பிகாஸ் உங்களுடைய சிலபஸில் வந்து இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த 5 கேரக்டர்ஸை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. சரி, கான்ஷியஸ்னால் என்ன? கான்ஷியஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். லிவிங் ஆர்கானிசம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அதை தான் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹீட்டான ஒரு பொருளை வந்து தொட்டுட்டீங்க. மறுபடியும் அந்த ஹீட்டான பொருளை போய்ட்டு தொடுவீங்களா? நோ. உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதை நீங்கள் வந்து தொட மாட்டீங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த ஸ்டிமுலைக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். லைக் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிமுலை வந்து இருக்குது. அதே மாதிரி லைட்டு, வாட்டரு, டெம்பரேச்சரு, அதர் ஆர்கானிசம், கெமிக்கல்ஸ், பொல்யூட்டன்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய பாடி வந்து ரியாக்ட் பண்ணுது. இப்போ ஒரு பொல்யூட்டன்ட்டுக்கு எப்படி நம்மளுடைய பாடி ரியாக்ட் பண்ணுது? இப்போ நம்ம வந்து ஒரு ஏர் பொல்யூட்டடான ஒரு பிளேஸில் வந்து வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நம்மளுடைய பாடியில் வந்து நிறைய வந்து வீக்னஸ் வரும், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரும். நம்மளுடைய பாடி வந்து அந்த பொல்யூட்டன்ட் அப்படின்ற ஒரு ஸ்டிமுலைக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. வீக்காக இருப்போம், நம்மளால் வேகமாக விட முடியாது, சரியாக மூச்சு விட முடியாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு நம்மளுடைய பாடி வந்து ரியாக்ட் பண்ணுது. அதே மாதிரி தான் டெம்பரேச்சர். இப்போ நம்மளுடைய சம்மர் டைமில் வந்து நம்மளால் வெளியில் வந்து செப்பல் இல்லாமல் நடக்க முடியுமா? ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அப்போ உடனே நடக்கும்போது என்ன ஆகும்? நம்ம வேகமாக எங்கே நேரில் இருக்கோ அங்கே தான் நகர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டிமுலை. அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் ஆர்கானிசம் டு சென்ஸ் தர் என்விரான்மெண்ட். நம்மளால் என்ன பண்ணுது? நம்மளை சுற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்மளால் சென்ஸ் பண்ண முடியுது. அண்ட் ரெஸ்பாண்ட் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. அதை சென்ஸ் பண்ணி அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து வாட்டர் இருக்குது. வாட்டருக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். சரிங்களா? வாட்டர் நம்ம மேலே வந்து படாத வரைக்கும் நம்ம பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டோம். நம்ம மேலே இப்போ திடீர்னு ஒரு வாட்டர் ட்ராப் விழுது அப்படின்னா உடனே நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். எங்கேருந்துடா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி தான் அதர் அனிமல்ஸ், அதர் ஆர்கானிசம். இப்போ நீங்கள் வந்து தெருவில் நடந்து போயிட்டுருக்கீங்க, திடீர்னு வந்து ஒரு டாக் உங்களை துரத்திட்டு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த டாக் அப்படின்றது ஒரு ஸ்டிமுலை. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? இது வந்து லிவிங் ஆர்கானிசத்துக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நான் லிவிங் திங்ஸ்லாம் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஆல் ஆர்கானிசம் ஆர் அவேர் ஆஃப் தர் சரௌண்டிங். அதை சுற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது அந்த ஆர்கானிசம் வந்து அவேராக இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஸோ அதனால் இந்த கான்ஷியஸ்னஸ், இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, இது வந்து ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? லிவிங் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் இருக்கும், நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஓகேவா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹியூமன் பீயிங் இஸ் த ஒன்லி ஆர்கானிசம் ஹேவிங் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். செல்ஃப் கான்ஷியஸ்னால் என்ன? உங்களை பற்றி உங்களுக்கு தான் வந்து நல்லா தெரியும். ஸோ அந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது ஹியூமனுக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமும் வந்து கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய நேமை யாராவது வந்து சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும். ஒரு 100 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, அந்த இடத்துல உங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடும்போது என்ன ஆகுது? தெரியுது உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு 100 கிலோ வெயிட் இருக்குது. ஓகேங்களா? 100 கிலோ வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை வந்து தூக்க சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு தூக்குவீங்களா? ஒன்று உங்களால் தூக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தூக்குவீங்க. அதர்வைஸ் உங்களால் வந்து தூக்க முடியாது அப்படின்னா அதன் கிட்டே நீங்கள் போக மாட்டீங்க. ஸோ அப்போ உங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியுது. அதை தான் நம்ம செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுடைய ஸ்கில் என்ன, அண்ட் உங்களால் என்ன பண்ண முடியும், அண்ட் உங்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியுது. இதை நம்ம செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஹியூமன் பீயிங் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 5 கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த 5 கேரக்டரில் க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. அது வந்து லிவிங் திங்ஸ்லையும் இருக்கலாம், அதே மாதிரி நான் லிவிங் திங்ஸ்லையும் இருக்கலாம், இல்லாமல் கூட ஒரு சில லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம். அண்ட் மெட்டபாலிசம், செல்லுலார் ஆர்கனைசேஷன் அண்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது இட் இஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. இது கண்டிப்பாக லிவிங் ஆர்கானிசம்ஸில் வந்து இருக்கும். இது இல்லாமல் லிவிங் ஆர்கானிசத்தை நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா? அந்த கான்ஷியஸ்னஸில் ஹியூமன் பீயிங்கில் வந்து செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து இருக்குது. இதை மட்டும் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதோட வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் வந்து முடியுது. அடுத்து நம்ம டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு அப்படின்ற டாப்பிக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி லிவிங் வேர்ல்டுனா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்மளுடைய எர்த்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த லிவிங் ஆர்கானிசத்தையும் ஒன்று சேர்த்து லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டுனா என்ன அர்த்தம்? டைவர்சிட்டி அப்படின்றது என்னதான், இப்போ நம்மளுடைய எர்த்தில் வந்து சேம் டைப் ஒரே மாதிரியான ஆர்கானிசம் வந்து இருக்கிறது கிடையாது. வெறும் ஹியூமன் மட்டுமே நம்மளுடைய எர்த்து ஃபுல்லாக இருக்கிறது கிடையாது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்குது. லைக் பேர்ட்ஸ் இருக்குது, ரெப்டைல்ஸ் இருக்குது, அதுலேயே நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கிறது தான் நம்ம டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டு அப்படின்றது என்ன? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து லிவிங் வேர்ல்டில் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். இது இன்னும் நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா பயோடைவர்சிட்டி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். பயோடைவர்சிட்டி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா
த நம்பர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் ப்ரெசன்ட் ஆன் த எர்த். இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பயோடைவர்சிட்டி அப்படின்னாலே அதுதான், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து நம்மளுடைய இடத்துல வந்து இருக்குது. அதனால் நம்மளுடைய இடத்த வந்து பயோடைவர்சிட்டி அப்படின்னு கூட நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுடைய இடத்துல எவ்வளோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அதுக்கு ஏதாவது கால்குலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கால்குலேஷன்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் டிஸ்கிரைப்ட் இஸ் 1.7 to 1.8 மில்லியன். இது வரைக்கும் டிஸ்கிரைப் பண்ண ஸ்பீஷீஸோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 1.7லேருந்து 1.8 மில்லியன். இதை லேக்ஸில் சொல்லணும் அப்படின்னா 17 to 18 லேக் ஸ்பீஷீஸை வந்து இது வரைக்கும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரைப் அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நேம் கொடுத்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து 17லேருந்து 18 லட்சம் ஸ்பீஷீஸை வந்து இது வரைக்கும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதுக்கு மேலே இன்னும் நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடிக்கடி வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு நேமிங்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட வந்து 17 லேக்ஸ், கிட்டத்தட்ட 18 லேக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஒரு அனிமலோட பேர் சொன்னேன் அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதே மாதிரி நான் இப்போ ஒரு சயின்டிஃபிக் நேம் சொல்கிறேன் அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சயின்டிஸ்ட் வந்து ஒரு சில டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணி இந்த லிவிங் ஆர்கானிசத்தை வந்து ஈஸியாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சில மெத்தட்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதை ஒரு சில மெத்தட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸானமி. டாக்ஸானமி அப்படின்றது என்ன அப்படின்னா, டாக்ஸானமி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிசம். அதாவது ஒரு ஆர்கானிசத்தை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, அந்த ஆர்கானிசத்தை வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி அடுத்த சாப்டரில் நம்ம பார்ப்போம். அப்போ கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது, மூணாவது வந்து நேமிங் கொடுக்கறது. ஸோ இதை தான் நம்ம டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டாக்ஸானமியை வந்து நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் டாக்ஸானமியை வந்து டீட்டெயிலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த ஃபீல்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கூட ஒரு ஆர்கானிசத்தை வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு நேம் கொடுத்து அதை கரெக்டாக வந்து ஒரு கிளாசிஃபிகேஷனில் நீங்கள் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி தான் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் வந்து 1.7 to 1.8 மில்லியன் ஸ்பீஷீஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீஷீஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டனாலும் சரி, இல்லை அது எந்த இடத்துல இருக்குது, அது இப்போ லிவிங் கரண்ட்டில் இருக்கா, இல்லை எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாக்ஸானமி அப்படின்ற ஃபீல்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ டாக்ஸானமி அப்படின்றது என்ன? டாக்ஸானமி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிசம். ஒரு சில ஆர்கானிசத்தை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் அதை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கும் அதை நேமிங் கொடுக்கறதுக்கும் இந்த டாக்ஸானமி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, அடுத்து இன்னொரு டேர்ம் சிஸ்டமேட்டிக்ஸ். இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் டாக்ஸானமி ரெண்டுமே ஒன்று அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, இட் டீல்ஸ் வித் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம். அது என்ன எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்? ஒரு ஆர்கானிசம் வந்து இப்போ எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அதோடைய ஆன்சிஸ்டர் ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கிறது. அவங்களுடைய ஆன்சிஸ்டர் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி அவங்கள கிளாஸிஃபை பண்ணுறது தான் நம்ம எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஹியூமனை எடுத்துக்கலாம். ஹியூமன், அதுக்கப்புறம் சிம்பான்சி, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, சிம்பான்சி தான் வந்து ஹியூமனாக மாறுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த கான்செப்ட் தப்பு. சயின்டிஸ்ட் வந்து எவல்யூஷன் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்பான்சி அண்ட் ஹியூமன் இவங்களுக்கு வந்து ஒரு காமன் ஆன்சிஸ்டர் வந்து இருந்திருக்கலாம், காமனான ஒரு ஆர்கானிசம் இருந்திருக்கலாம். அந்த ஆர்கானிசத்துல இருந்து தான் சிம்பான்சி உருவாயிருக்கும், ஹியூமனும் வந்து எவல்யூஷன் நடந்து உருவாயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்றது என்ன? அந்த காமன் ஆன்சிஸ்டர்ஸை வந்து பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறது தான் நம்ம எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டாக்ஸானமியும் இதுக்குள்ளே வரும். ஓகேங்களா? அந்த சிஸ்டமேட்டிக்ஸ் கீழே வந்து டாக்ஸானமியும் வரும். சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்ன? மெயினாக வந்து எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை வந்து பேஸ் பண்ணி லிவிங் ஆர்கானிசத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக். ஸோ டாக்ஸானமியில் நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவோம். அந்த கிளாஸிஃபிகேஷனில் வந்து எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை வந்து பயன்படுத்தி தான் நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ அப்போது சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது இது கீழே தான் வந்து டாக்ஸானமி எல்லாமே வரும். ஸோ சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை வந்து பேஸ் பண்ணி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து நம்ம பண்ணுறோம். சிஸ்டமாக அப்படின்றதுக்கு லாட்டினில் என்ன மீனிங்? சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அந்த ஆர்கானிசத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து சிஸ்டமா நேச்சுரல் அப்படின்றது ஒரு புக்கு. இந்த புக்கை வந்து கரோலஸ் லினேயஸ் அப்படின்றவர் வந்து எழுதுகிறார். ஓகேங்களா? இந்த புக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த ஆர்கானிசத்துக்கு வந்து நேமிங்கை வந்து கொடுக்கறது, அதை வந்து இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் பேஸ் பண்ணி வந்து எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து லினேயஸ் ஃபஸ்ட்டு டைம் வந்து பண்ணுறாரு. ஸ்டில் நம்ம இது வரைக்குமே வந்து இவருடைய அந்த இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்போ நேமிங் கொடுக்கறது ஆகட்டும், அது எல்லாத்தையுமே லினேயஸ் வந்து என்ன பயன்படுத்தினாரோ அதை பேஸ் பண்ணி தான் இது வரைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சரிங்களா? அப்போ சிஸ்டமா நேச்சர் அப்படின்றது ஒரு புக்கு. ஸோ அதை லினேயஸ் வந்து எழுதுறாரு. அண்ட் அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அவர் சிஸ்டமேட்டிக்ஸ், இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வராரு. அதனாலே நம்ம லினேயஸை வந்து ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. ஸோ ஏன் இவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம்? பிகாஸ் இவர் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து என்ன பண்ணுறாரு, லிவிங் ஆர்கானிசத்தெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி? எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாரு. அதுக்கு நேமிங்கும் வந்து கொடுக்குறாரு. ஸோ நேமிங்கும் கொடுத்து ஒரு புக்கே வந்து ரிலீஸ் பண்ணுறாரு, சிஸ்டமா நேச்சரே அப்படின்ற புக்கு. ஸோ அதனாலே நம்ம லினேயஸை ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த டாக்ஸானமியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த டாக்ஸானமியோட பேசிக் ப்ராசஸ் என்ன, ஸோ என்னென்னலாம் அந்த டாக்ஸானமியில் வந்து பண்ணுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். பேசிக் ப்ராசஸ் ஆஃப் டாக்ஸானமி. டாக்ஸானமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமாக அந்த 4 விஷயங்களை வந்து பார்க்கணும். ஒன்று கேரக்டரைசேஷன், 2வது ஐடென்டிஃபிகேஷன், 3வது கிளாசிஃபிகேஷன், 4வது நாமன்கிளேச்சர். இது 4த்தையும் சேர்த்து தான் நம்ம டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அண்ட் ஒரு சில இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் வரும், அதுக்கப்புறம் தான் வந்து கேரக்டரைசேஷன் வரும், இந்த கிளாசிஃபிகேஷன் செகண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் மறந்துடுங்க. பிகாஸ் நான் வந்து என்சிஆர்டி புக்கில் என்ன ஆர்டரில் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கூட வந்து ஆர்டர் அப்படின்னு வரும்போது இந்த ஆர்டரில் தான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் வந்து ஆர்டர் வைஸாகவே வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு வந்து இந்த ஆர்டரில் தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். என்சிஆர்டி புக்ஸில் வந்து இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கேரக்டரைசேஷன், 2வது ஐடென்டிஃபிகேஷன், 3வது கிளாசிஃபிகேஷன், 4வது நாமன்கிளேச்சர். சரி, இது ஒவ்வொன்றுத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டரைசேஷன். கேரக்டரைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு லிவிங் ஆர்கானிசம் வந்து எடுத்துக்கிறோம். அந்த லிவிங் ஆர்கானிசத்தோட எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பார்த்தா எல்லா கேரக்டர்ஸையும் வந்து நம்ம நோட் பண்ணுறோம். அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், இந்த மாதிரியான ஒரு லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிறோம். இந்த லிவிங் ஆர்கானிசத்தோட எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். இந்த லிவிங் ஆர்கானிசத்துக்கு விங்ஸ் இருக்குது. ஸோ அந்த விங்ஸ் எல்லாமே ஃபியூஸ்டாக இருக்குது. அது எல்லாமே மெம்பரேனாக இருக்குது. 2 இயர் வந்து இருக்கு. அண்ட் இதில் ஐ ரொம்ப குட்டியாக இருக்கு. பாடி ஃபுல்லாக வந்து ஏர் இருக்கு. இது எல்லாமே என்ன அப்படின்னா கேரக்டர், அந்த லிவிங் ஆர்கானிசத்துக்கு உண்டான கேரக்டர். ஓகேவா? அந்த கேரக்டர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதை பார்த்தோன்னா டீட்டெயில்ஸை வந்து நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? அதுதான் கேரக்டரைசேஷன். இப்போ எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் சரி, ஃபஸ்ட்டு அதோடைய கேரக்டரைசேஷனை வந்து நம்ம பண்ணணும். கேரக்டரைசேஷன் என்ன, அந்த லிவிங் ஆர்கானிசத்தை பார்த்தோன்னா என்டையர் டீட்டெயில்ஸ், மார்பாலஜிக்கல் ஆகட்டும் இல்லை இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சால் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, இதுதான் கேரக்டரைசேஷன் சொல்கிறோம். அப்போ கேரக்டரைசேஷன் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் such as external and internal structure. எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்னா நம்மளோட சொன்ன மாதிரி விங்ஸ் இருக்கா, எத்தனை லெக்ஸ் இருக்குது, எத்தனை இது இருக்குது, அதில் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது, அது எப்படி இருக்குது, ஹேர் எவ்வளோத்துல இருக்குது, அதோடைய இயர் எவ்வளோ பெருசு இருக்குது, எத்தனை டீத் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்குறதா எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ். அதே மாதிரி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், உள்ளுக்குள்ளே வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல், டெவலப்மெண்ட் ப்ராசஸ், ஈகாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன், இது எந்த இடத்துல இருக்குது, என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிடுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டுக்கு வந்து பண்ணுது, ஏதாவது ஹார்ம்ஃபுல்னஸ் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அது எல்லாமே கேரக்டரைசேஷனுக்கு கீழே வரும். சரிங்களா? இப்போ ஒரு ஆர்கானிசத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அதை கேரக்டரைசேஷன் பண்ணுவீங்க. அந்த ஆர்கானிசத்தை பார்த்தா கம்ப்ளீட் டீட்டெயிலை வந்து நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா? 2வது வந்து ஐடென்டிஃபிகேஷன். ஐடென்டிஃபிகேஷன்னா என்ன அப்படின்றத இப்போ சொல்கிறேன். ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் த கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆர்கானிசம் டு டிட்டர்மைன் த எக்ஸாக்ட் பிளேஸ். இப்போ நீங்கள் வந்து கேரக்டரைசேஷன் பண்ணிட்டீங்க, ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டிங்க, அதோடைய கேரக்டரைசேஷன் பண்ணி அதை பார்த்தோன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வச்சுருக்கீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதோடைய லொக்கேஷன் என்ன, அது எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபிகேஷனில் வந்து நம்ம செக் பண்ணுறோம். பொசிஷன் இன் த டாக்ஸானமிக் அரேஞ்ச்மெண்ட். இந்த டாக்ஸானமிக் அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டாக்ஸானமிக் அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் எடுத்த ஆர்கானிசம் எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஆர்கானிசம், இதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய ஆர்கானிசம். அப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கேரக்டரை பேஸ் பண்ணி அது எந்த இடத்துல வருது, அந்த அரேஞ்ச்மெண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஆர்கானிசமும் அந்த மாதிரியான எந்த ஒரு ஆர்கானிசத்தோட டீட்டெயிலும் இதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது புது ஆர்கானிசம்.
சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் வந்து கிளாஸிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு நேமிங்லாம் வந்து நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது என்ன, நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து பேஸ் பண்ணி அந்த லிவிங் ஆர்கானிசம் எந்த இடத்துல வருது, பொசிஷன் இன் த டாக்ஸானமிக் அரேஞ்ச்மெண்ட், அந்த டாக்ஸானமிக் அரேஞ்ச்மெண்ட்டில் எந்த பொசிஷனில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த டாக்ஸானமிக் அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி அடுத்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரியா? அதுதான் ஐடென்டிஃபிகேஷன். அண்ட் மூணாவது வந்து கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ குரூப்பிங் ஆஃப் ஆர்கானிசம் இன்டு கன்வீனியன்ட் கேட்டகரி பேஸ்ட் ஆன் த கேரக்டர். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்கானிசம் எடுத்திருக்கீங்க, அந்த ஆர்கானிசத்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் எடுத்திருக்கீங்க, எடுத்துகிட்டு ஐடென்டிஃபிகேஷனுக்கு போகிறீங்க, ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. அந்த இடத்துல வந்து அந்த பொசிஷனில் வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்கானிசமே கிடையாது நீங்கள் பார்க்கும்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை வந்து ஒரு கன்வீனியன்ட் கேட்டகரிஸாக ஒரு டேக்ஸாவாக வந்து ஃப்ரேம் பண்ணி அதை அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுவீங்க. நேமிங்லாம் வந்து அடுத்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆர்கானிசம் எடுத்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் வந்து கிளாஸிஃபிகேஷனெல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஆர்கானிசத்தோட கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறீங்க, அது இன்செக்ட்டுக்கு கீழே வருதுன்னு தெரியுது. அப்போ இன்செக்ட்டுக்கு கீழே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய எக்ஸாக்ட் ஆர்கானிசம் இல்லை அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு டேக்ஸாவை ஃப்ரேம் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல வந்து கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுதான் வந்து கிளாஸிஃபிகேஷன். ஓகேங்களா? அடுத்து வந்து நாலாவதாக இருக்கக்கூடியது நாமன்க்ளேச்சர். நாமன்க்ளேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் த ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் நேம் ஆஃப் ஆர்கானிசம் சச் தட் ஆர்கானிசம் இஸ் நோன் பை சேம் நேம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ ஒரு ஆர்கானிசத்துக்கு வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது அதுக்கு நேமிங் வந்து கொடுக்கணும். நேமிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நேமிங் கொடுக்கும்போது, இப்போ நம்ம இங்கே ஒரு ஆர்கானிசம் கண்டுபிடிச்சிருக்கோம், அது நம்மளுடைய லோக்கல் நேமிங்கில் வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிறீங்கன்னா நோ, கொடுக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு நேமில் வந்து கொடுக்கணும். சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நேமிங்கில் தான் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு கேட்டை வந்து எடுத்துக்கலாம். கேட்டுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கேட் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம தமிழில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பூனை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் வந்து லாட்டினில் வந்து கேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பானிஷில் வந்து கேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே வந்து அதோடைய நேம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து தமிழில் வந்து பூனை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். நான் போயிட்டு கிளாஸிஃபிகேஷன் முடிச்சுட்டு நான் வந்து நேமிங் கொடுக்கும்போது பூனை அப்படின்னு கொடுக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா அது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற லாங்குவேஜ் இருக்கவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் அதுக்குன்னு வந்து எல்லாரும் புரிஞ்சிக்கிற மாதிரி, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு நேமிங் வந்து நான் பண்ணணும். அதுதான் வந்து நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாமன்க்ளேச்சர்லேயே வந்து பைனாமியல் நாமன்க்ளேச்சர், ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாமன்க்ளேச்சர் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பொதுவாக வந்து ஆர்கானிசத்தை நேமிங் பண்ணுறதுக்கு பைனாமியல் நாமன்க்ளேச்சரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி ஃபெலிஸ் கேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்கேன். ஃபெலிஸ் கேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு டாக்ஸானமிக் பர்சன் கிட்ட போய் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து தெரியும். ஃபெலிஸ் கேட்டஸ் அப்படின்றது ஒரு சயின்டிஃபிக் நேமு. ஸோ அவங்களுக்கு கேட் அப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே இது கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி ஒரு நேம் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுதான் நாமன்க்ளேச்சர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்கானிசத்தோடைய கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ரெண்டாவது அந்த ஆர்கானிசம் வந்து இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து பேஸ் பண்ணி செக் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மூணாவது கிளாஸிஃபிகேஷன். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம் இல்லை அப்படின்னா அதை வந்து எந்த கேட்டகரிக்கு கீழே வருதோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறேன். நாலாவது அதுக்கு வந்து நேமிங் வந்து பண்ணுறேன். நேமிங் அப்படின்றது வந்து நான் பைனாமியல் நாமன்க்ளேச்சரை வந்து யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அதை தான் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி அந்த ஆர்கானிசத்துக்கு நேமிங் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இது உங்களுக்கு டாக்ஸானமியோட பேசிக் ப்ராசஸ் இதுதான். டாக்ஸானமியில் இப்படி தான் பண்ணுவாங்க. அண்ட் இதுதான் வந்து டாக்ஸானமி. நீங்கள் கூட வந்து ஒரு ஆர்கானிசத்தை வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்கு வந்து நேமிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டாக்ஸானமியை வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நாமன்க்ளேச்சரில் வந்து பைனாமியல் நாமன்க்ளேச்சர் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஆர்கானிசத்தோட நேமிங் வந்து 2 வேர்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், பூனைக்கு வந்து ஃபெலிஸ் கேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேர்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு 2 வேர்ட்ஸில் வந்து நேமிங் பண்ணுறதுக்கு பேர் தான் பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஸோ அந்த மாதிரி நேமிங் பண்ணுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, ஒரு சில கிரிட்டீரியாஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, முதல்ல பைனாமியல் நாமன்க்ளேச்சர்னா என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்றது என்ன? The system of naming with 2 component is called binomial nomenclature. இப்போ வந்து ஒரு நேமிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஆர்கானிசத்துக்கு. அதுக்கு நம்ம 2 காம்போனன்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது 2 வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம லிவிங் ஆர்கானிசத்துக்கு வந்து நேமிங் பண்ணுறோம். தட் இஸ் பைனாமியல் நாமன்க்ளேச்சர். இங்கே பாருங்கள், டைகர் அப்படின்றது ஒரு காமன் நேம். இந்த டைகருக்கு வந்து பைனாமியல் நேம் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் என்ன? பேந்தேரா டைகரிஸ். அப்போ மொத்தம் 2 வேர்டு இருக்குது. பேந்தேரா அப்படின்ற ஒரு வேர்ட்,
டைக்ரிஸ் அப்படின்ற ஒரு வேர்ட். அப்போ 2 வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு நேமிங் பண்ணுறதுக்கு பேர் தான் பைனாமியல் நாமன்க்ளேச்சர். அப்போது நம்ம இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சரில் வந்து ஃபாலோ பண்ணி சயின்டிஃபிக் நேம் வந்து கொடுக்கும்போது அதில் 2 வேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு டைம் யார் வந்து ஃபாலோ பண்ணி இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா லினேயஸ் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு டைம் அவர் எழுதின அந்த சிஸ்டமா நேச்சுரே அப்படின்ற அந்த புக்ஸில் வந்து சயின்டிஃபிக் நேம்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். குறிப்பாக இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சர் மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அக்ரீட் பிரின்சிபல் அண்ட் கிரிட்டீரியா. இந்த சயின்டிஃபிக் நேம்ஸை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு சில பிரின்சிபல் அண்ட் கிரிட்டீரியாஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். நம்ம மட்டும் நமக்கு பிடிச்ச நேம்லாம் வந்து கொடுத்துட்டு போயிட முடியாது. அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. இந்த ரூல்ஸ் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு சில இன்டர்நேஷ்னல் கோட்ஸ் வந்து இருக்காங்க. இவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதை வந்து குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி புதுசாக சயின்டிஃபிக் நேம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கோட்ஸ் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிளான்ட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளான்ட்ஸ்க்கு வந்து நேமிங் கொடுக்கறது, அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃப்ரேம் பண்ணுறது யார் அப்படின்னா ICBN அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளான்ட்ஸ்க்கு எப்படி நேம் கொடுக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் கிரிட்டீரியாஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீ பண்ணுறது இந்த இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர். இவங்க பிளான்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பிளான்ட்ஸ்க்கு மட்டும்தான் இவங்க வந்து சொல்லுவாங்க. அடுத்து அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கோட் இருக்குது, ICZN அப்படின்னு சொல்லலாம், இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர். இதில் வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கோ இல்லை ஒரு 8 இயர்ஸ்க்கோ ஒரு டைமோ வந்து இவங்க வந்து ஒரு கமிட்டி மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணி அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்படி நேமிங் பண்ணலாம், ஏதாவது விஷயங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை ஏதாவது டஃப்பாக இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. பிளான்ட்ஸ்க்கு வந்து ICBN, அனிமல்ஸ்க்கு ICZN. ICBN என்ன மீனிங்? இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர். ICZN மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சர்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ஒரு சில ரூல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யுனிவர்சல் ரூல்ஸ் ஆஃப் பைனாமியல் நாமன்க்ளேச்சர். இது வந்து பிளான்ட்டுக்காக இருந்தாலும் சரி, அனிமல்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இந்த ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சரி, அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் இன் லாட்டின் ஆர் லாட்டினைஸ்டு. லாட்டினைஸ்டுனா என்ன? சயின்டிஃபிக் நேமை வந்து கொடுக்கும்போது அதை லாட்டின் மொழியில் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி லாட்டினைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஆக்சுவலாக வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாமே லாட்டினைஸில் வந்து இருக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து டைப் பண்ணும்போதோ இல்லை எழுதும்போதோ இட்டாலிக்ஸில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இட்டாலிக்ஸ் அப்படின்றது என்ன? லைட்டாக இந்த மாதிரி ஒரு பக்கம் சாஞ்சு இருக்க மாதிரி. பேந்தேரா டைகரிஸ் அப்படின்ற இந்த சென்டென்ஸை இந்த வேர்ட்ஸை வந்து பாருங்கள். மேலே இருக்கக்கூடிய இந்த சயின்டிஃபிக் நேம் அப்படின்ற இந்த வேர்ட்ஸை வந்து பாருங்கள். இது நார்மலாக இருக்குது, இது இட்டாலிக்கில் இருக்குது. ஸோ இட்டாலிக் மீன்ஸ் லைட்டாக வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சாஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே வந்து டைப் பண்ணணும் சயின்டிஃபிக் நேமை. ஓகேங்களா? அதே மாதிரி வென் ஹேண்ட் ரிட்டன் நம்ம வந்து கையால் வந்து எழுதும்போது தே ஆர் அண்டர்லைன்டு செப்பரேட்லி. அதை நம்ம என்ன பண்ணணும்? அண்டர்லைன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அதே பேந்தேரா அப்படின்னு எழுதுகிறேன். பேந்தேரா டைகரிஸ் இதை வந்து நான் கையில் எழுதியிருக்கேன். எழுதிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணணும் செப்பரேட்டாக. ஒரேடியாக அண்டர்லைன் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு வேர்டுக்குள்ளேயும் அண்டர்லைன் வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து பண்ணணும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு நேம். இந்த 2 நேம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நேமை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் அ ஜீனஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேர்ட் இஸ் ஜீனஸ் நேம். அந்த ஜீனஸ் நேமை நம்ம எப்போவுமே எழுதும்போது ஃபஸ்ட்டு வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டரால் தான் வந்து எழுதணும். ஜீனஸ் நேம் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர். இங்கே பாருங்க, பேந்தேரா டைகரிஸ். அதே மாதிரி மேஞ்சிஃபெரா இண்டிகா, இது வந்து மேங்கோ. ஓகேவா? மேங்கோவோட சயின்டிஃபிக் நேம். இதில் ஃபஸ்ட்டு இந்த வேர்டு வந்து என்னது? இட் இஸ் அ ஜீனஸ் நேம். அதில் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக தான் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி இது இட்டாலிக்கில் தான் இருக்கணும். சரிங்களா? அண்ட் ஸ்பீஷியஸ் நேம் வித் ஸ்மால் லெட்டர். ஸ்பீஷியஸ் நேம் எப்போவுமே நம்ம ஸ்மால் லெட்டரில் தான் வந்து எழுதணும். செகண்ட் வேர்டு இஸ் அ ஸ்பீஷியஸ், அது வந்து ஸ்மால் லெட்டரில் தான் நம்ம வந்து எழுதணும். அண்ட் ஃபைனலாக இந்த சயின்டிஃபிக் நேமோட எண்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆத்தரோடைய அப்ரிவேஷனை வந்து நம்ம
மென்ஷன் பண்ணணும். ஆத்தர் நேம் அப்பியர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் நேம். அப்ரிவேட்டட் ஃபார்ம் அப்படின்றது ஷார்ட் ஃபார்மில் வந்து நம்ம குறிப்பிடணும். இப்போ லினேயஸ் அப்படின்றத வந்து ஷார்ட் ஃபார்மில் லின் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ராக்ஸ்பர்கே அப்படின்னா ROXB அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சயின்டிஃபிக் நேமும் இருக்குது. அந்த சயின்டிஃபிக் நேமை ஷார்ட் ஃபார்மில் வந்து எண்டில் வந்து குறிப்பிடணும். சரிங்களா? மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்றது சயின்டிஃபிக் நேமு. அதில் லின் அப்படின்றது வந்து ஆத்தரோடைய அப்ரிவேட்டட் ஃபார்ம். ஷார்ட் ஃபார்மில் NASL லின் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சில ரூல்ஸ். இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் பைனாமியல் நாமன்க்ளேச்சரை வந்து நம்ம அந்த நேமிங்லாம் வந்து வைக்கிறது, எழுதுறது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ பைனாமியல் நாமன்க்ளேச்சர்னா என்ன, அதுக்கு உண்டான ரூல்ஸு, அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும், அண்ட் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டில் மெயினாக இந்த விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரிங்களா? அடுத்து வந்து டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.